நமஸ்காரம். திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்பவும் பவர்ஃபுல்லான நம்மளுடைய எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும், வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணவும், உங்களுடைய கருத்து என்னது என்பது கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும், என்னுடைய வீடியோ உடனுக்குடன் பார்க்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணவும். இன்று நாம் பார்க்கவிருக்கும் அந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரம் லக்ஷ்மி நரசிம்ஹ மந்திரம். இந்த மந்திர ஜபம் என்பது ஒரு சாதாரண மந்திர ஜபம் இல்லை. மனதின் குழப்பங்களை நிலைநிறுத்தி, அதே மாதிரி வாழ்க்கையில் பாதுகாப்பு, செழிப்பு, அமைதி ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் தரும் மிக புனிதமான தெய்வீக அதிர்வு இருக்கக்கூடிய ஒரு மந்திரமாகும் இந்த லக்ஷ்மி நரசிம்ஹ மந்திரம். லக்ஷ்மி நரசிம்ஹர் என்பது மகாவிஷ்ணுவின் உக்ர ரூபமான நரசிம்மரும், அதே மாதிரி மங்களம், வளம், செல்வம், ஆதரவு ஆகியவற்றின் ஆதாரமான மகாலட்சுமியும் ஒரே வடிவில் அருள் பாலிக்கும் அரிதான ஒரு தெய்வீக சங்கமம்தான் லக்ஷ்மி நரசிம்மர். இந்த இரு சக்திகளையும் சேர்ந்து நம்ம வழிபடும் பொழுது அன்பு, ஆசை, பாதுகாப்பு, செல்வ வளம் ஆகியவற்றை எல்லாமே வார்த்தைகளால் விவரிப்பது கடினம். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே அள்ளி கொடுப்பவர்கள் இவர்கள் இரண்டு பேரும். அது பக்தியுடனும் இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடனும் தினமும் ஜெபிக்கும் மனிதரின் வாழ்க்கையில் நிகழும் நன்மைகள் எண்ணில் அடங்காதவை. லக்ஷ்மி நரசிம்ம மந்திரம் ஜெபிப்பதால் ஏற்படும் முக்கிய பலன் என்னவென்று பார்த்தால் பயமே இருக்காது. நரசிம்மரே பயங்களை கரைக்கும் தெய்வம் என்று வேதங்கள் புகழ்கின்றன. மனதில் இருக்கக்கூடிய ஒரு அச்சம், பதட்டம், எதிர்கால பயம், தெரியாத அச்சங்கள் போன்ற அனைத்தையும் அகற்றி மனதை உறுதி செய்யும் அற்புத சக்தி இந்த மந்திரத்தில் உள்ளது. எவ்வளவு சிரமமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும், எவ்வளவு குழப்பமான ஒரு பருவத்திலும் இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது மனதில் ஒரு தெய்வீக தைரியம் எழுகின்றது. அதே நேரத்தில் லக்ஷ்மி தேவியின் அருள் காரணமாக ஐஸ்வர்யமும் செழிப்பும் செல்வமும் நம்ம வாழ்க்கையில் வர தொடங்கும். செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் வரும் எல்லா நல்ல வாய்ப்புகள், வளர்ச்சி, நிலைத்தன்மை, அதே மாதிரி பதவியில் உயர்வு, நம் முயற்சிக்கு ஏற்ற ஒரு பலன் கிடைப்பது, இவை அனைத்தும் லக்ஷ்மி தேவியின் அருளால் மட்டுமே சாத்தியம். இந்த மந்திர ஜபம் அந்த ஆசையை ஈர்க்கும் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மந்திரம் மிகுந்த பிரதிபலிக்கக்கூடிய மந்திரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒருவர் நேர்மையான மனத்துடனும் எண்ணத்துடனும் ஜெபிக்கும் போது நரசிம்மரின் கிருபை உடனடியாக செயற்படுவதாக பல நூற்றாண்டுகளாக பக்தர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். தடை, தடங்கள், தாமதம், எதிர்ப்புகள், எதிரிகள் இவை சந்திக்கும் போது நரசிம்ம மந்திரம் ஒரு கவசம் போல நம்மை பாதுகாத்து கொண்டு செல்கிறது. அதே மாதிரி உடல் நோய்கள், மன அழுத்தம், நெஞ்சழுத்தம் போன்றவற்றையும் குறைக்கும் நன்மை இதில் மறைந்துள்ளது. மந்திரம் ஜெபிக்கும் போது அந்த மந்திர ஜபத்தின் போது உருவாக்கக்கூடியன ஒரு அதிர்வுகள், எனர்ஜி, நரம்பு அமைப்பை சீராக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மனதை அமைதிப்படுத்தும். அதே போல வீட்டில் இந்த மந்திரத்தை ஜெபிப்பதால் அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி அவளின் வாசத்தை அழகாக ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மந்திர ஜபத்தால் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மொத்தத்தில் லக்ஷ்மி நரசிம்ம மந்திரம் என்பது நமக்கு பாதுகாப்பு, செழிப்பு, தைரியம், அமைதி, மனநிலைத்தன்மை, குடும்ப ஒற்றுமை இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் அளிக்கும் வல்லமையுள்ள தெய்வீக ஒரு வரமாக வேதங்கள் சொல்லுகிறது. இன்று இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தின் அர்த்தம், ஜபமுறை மற்றும் அதன் அதிசய பலன்களை தான் விளக்கப் போகிறேன். இந்த மந்திரத்தை யார் வேணுமானாலும் சொல்லலாம். எந்த விதமான ஒரு வேற்றுப்பாடும் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை வரி மந்திரமானது. ஆனால் இந்த மந்திர ஜபம் ஆரம்பிப்பது இந்த நாட்களில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதானது புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை என்று, இல்லை இது எதுவுமே முடியவில்லை என்றால் ஏகாதசி என்றும் இந்த நாமஜபத்தை ஆரம்பிக்கலாம், மந்திர ஜபத்தை ஆரம்பிக்க உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மேலே கூறியிருக்கக்கூடிய எந்த நாளில் நீங்கள் மந்திர ஜபம் ஆரம்பித்தாலும் 7 நாள் தொடர்ச்சியாக இந்த மந்திர ஜபத்தை மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக இந்த மந்திர ஜபத்தை தவிர்க்க வேண்டும். மற்ற எந்த விதமான தீட்டு போன்ற சுத்தி ஏதாவது எல்லாம் இருந்தால்
அப்போதும் இந்த மந்திர ஜபம் மேற்கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த மந்திர ஜபம் நடுவில் பிரேக் ஆகவும் கூடாது. அப்படி பிரேக் ஆகிற பட்சத்தில் நீங்கள் முதல்ல இருந்து திருப்பியும் ஆரம்பிக்க வேண்டும். அதனால் எப்போ உங்களுக்கு தொடர்ந்து 7 நாள் இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அப்போ மட்டும் இந்த மந்திர ஜபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாள் இந்த மந்திர ஜபம் சொல்லும் பொழுது அசைவம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஒரே ஒரு சங்கல்பத்தை முன்வைத்து இந்த 7 நாள் மந்திர ஜபம் பண்ண வேண்டும். எக்கச்சக்கமான தேவைகளை முன்வைத்து பண்ணுவது சில சமயம் பலன் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு ரொம்பவும் தீவிரமான ஏதாவது ஒரு தேவையை முன்னிறுத்தி அதை மனதில் தியானித்து இந்த 7 நாள் ஜபத்தை பண்ண வேண்டும். இந்த மந்திர ஜபத்துக்கு உகந்த நேரமானது காலையில் 4 மணியிலிருந்து 9 மணி வரையிலும், அது முடியாதவர்களுக்கு சாயங்காலம் 6லிருந்து 8 மணி வரையிலும் ஆன நேரத்திலும் சொல்லலாம். உங்களுக்கு வீட்டில் இருப்பவர்களுக்கு அசைவம் சமைத்து கொடுக்கிற நிலைமை இருந்தது என்றால் அந்த சமைப்பதற்கு முன்னோடியாக இந்த மந்திர ஜபத்தை முடிக்க வேண்டும். மந்திர ஜபம் இந்த 7 நாளும் ஒரே நேரத்திலேயே பண்ண ட்ரை பண்ணலாம். முடியவில்லை என்றால் டைம் மாறி போனாலும் பரவாயில்லை, ஆனால் நடுவில் பிரேக் எடுக்கக்கூடாது. வீட்டில் காலையில் விளக்கேற்றி அதற்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வீட்டிற்கு பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், இல்லை மகாவிஷ்ணு கோவில், இல்லை நரசிம்மர் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில் இருக்குது என்றால் அவருடைய சந்நிதிக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். நீங்கள் இந்த மந்திரம் எத்தனை முறை ஜபிக்க வேண்டும் என்று கேட்டால் 108 முறை ஜபிக்க வேண்டும். அந்த நம்பர் இதுக்கு ரொம்பவும் முக்கியமானது. அதனால் கையில் ஒரு துளசி மாலையோ இல்லை அந்த மந்திர ஜப மாலை இருந்தால் அதை வைத்து கவுண்ட் பண்ணி ஜெபித்து வரலாம். இப்போது அமேசானில், ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் அந்த கவுண்டர் மெஷின் கூட வருது. அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அழகாக கவுண்ட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களோட மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தை போகாமல் இருக்கும். இந்த கவுண்டர் யூஸ் பண்ணுவதனால அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தெற்கு தவிர வேறு எந்த திசையை பார்த்து வேணுமானாலும் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். தரையில் உட்கார்ந்து ஜெபிப்பவர்கள் கீழே ஒரு பாயோ ஒரு துண்டையோ விரித்து அதற்கு மேல் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். கோயிலில் இருந்து ஜெபிக்கும் பட்சத்தில் தரையில் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். வயதானவர்களோ முடியாதவர்களோ கண்டிப்பாக சேரில் உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஆனால் உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்க கவனிக்கவும். இப்போது மந்திரமானது பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹம் சரணம் பிரபத்யே. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹம் சரணம் பிரபத்யே. இதுதான் மந்திரமானது. இது அதிசக்தி வாய்ந்த மந்திரம். மந்திர ஜபம் ஆரம்பிப்பதற்கு முன்னோடியாக உங்களுடைய கோரிக்கை என்னவென்று லக்ஷ்மி நரசிம்ஹமூர்த்தியை மனதில் தியானித்து நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மனமுருகி பிரார்த்தனை செய்யும் எந்த ஒரு பக்தனையும் கடவுள் கைவிடுவதில்லை. அதனால் உங்களுடைய பிரார்த்தனை ரொம்பவும் முக்கியம். ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பின் இந்த மந்திரத்தை 108 முறை ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் முடித்ததற்கு பிறகும் உங்களுடைய கோரிக்கை இன்னொரு முறை லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இது நடுவிலே எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. எதற்காகவும் நீங்கள் எழுந்து போகவோ இன்னொருத்தரிடம் பேசவோ இல்லை. வேற எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் ஒரேடியாக இந்த 108 முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் சொல்ல வேண்டும். இது கவனிக்க வேண்டும். இந்த மந்திர ஜபத்தின் ஓரிரு சூக்ஷ்மங்களை நான் இங்கே சொல்கிறேன். ஒவ்வொரு மந்திர ஜபத்துக்கு பிறகும் நீங்கள் மனதில் உங்கள் அகக்கண்ணில் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை சங்கல்பிக்க வேண்டும். பிரசன்னமாக லக்ஷ்மி தேவியுடன் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை மனதில் அதை நன்றாக உற்று பார்த்து அந்த பிக்சரையே உங்கள் மனதில் இமேஜின் பண்ணினால் கூட போதுமானது. ஒரு வேலையை முடிக்கிற ஒரு வேகத்துடன் இந்த மந்திர ஜபத்தை மேற்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக டைம் எடுத்து தியானித்து சுவாமியை நன்றாக வேண்டிக் கொண்டு இது செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு 100% அதன் பலன் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மந்திர ஜபம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு டம்ளர் தண்ணி, அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள்
கலந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் கலந்து உங்கள் முன்னாடி வைக்கலாம். இந்த மந்திர ஜபம் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், தண்ணிக்கு ரொம்பவும் ஈர்ப்பு சக்தி அதிகம். அதனால் இந்த மந்திர ஜபத்தின் சக்தி அத்தனையுமே அந்த தண்ணியில் இறங்கக்கூடும். அந்த தண்ணி இந்த மந்திர ஜபம் முடிந்த பிறகு நீங்கள் அருந்த வேண்டும். இது அதன் பலனை இரட்டித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மந்திரத்தின் பாசிட்டிவ் வைப்ரேஷனானது உங்கள் உடலில் ரொம்ப நேரம் நீடிக்கும் என்பதுதான் இதன் நோக்கம். மந்திரம் உச்சத்திலும் சொல்லலாம், இல்லை மனதிலும் சொல்லலாம். இன்னொரு சூக்ஷ்மமான விஷயம், இந்த மந்திர ஜபம் நீங்கள் பண்ணி வருவது மூன்றாவதாக ஒருத்தரிடம் சொல்லாமல் இருப்பது நன்று. வீட்டில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் நீங்கள் இந்த ஒரு மந்திர ஜபத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாமல் இருப்பது நல்லது. இது எப்போ சொல்லலாம் என்றால், நீங்கள் 7 நாள் இந்த மந்திர ஜபத்தை முடித்த பிறகு நீங்கள் மற்றவர்களிடம் சொன்னாலும் தப்பில்லை. 7 நாள் முடிந்து உங்களுக்கு இந்த ரிசல்ட் கொஞ்சம் நாள் ஆகும் வருவதற்கு. ஏனால் நம்ம சாத்வீகமாக பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் இது. அதனால் உங்களுக்கு நீங்கள் முதல்ல வைத்த கோரிக்கை நடந்தது என்றால் கண்டிப்பாக இன்னொரு கோரிக்கைக்காக இதே மாதிரி ஒரு 7 நாள் மந்திர ஜபம் மேற்கொள்ளலாம். ஆனால் முதல் மந்திர ஜபத்திற்கும் அடுத்ததற்கும் கண்டிப்பாக ஒரு 4 நாள் 5 நாள் கேப் விடுவது நல்லது. எதற்காக நீங்கள் இந்த மந்திர ஜபம் செய்கிறீர்கள் என்கிற விஷயம் இந்த ரிசல்ட் வந்ததற்கு பின் மட்டும்தான் நீங்கள் மற்றவர்களிடம் ஷேர் பண்ண வேண்டும். அதுவரையிலும் அது ஒரு ரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இங்கே லக்ஷ்மி நரசிம்மூர்த்தியுடைய ஒரு பிரார்த்தனை தான் நம்ம செய்து வருகிறோம். அதனால் மன சுத்தம், உடல் சுத்தம், வீடு சுத்தம் எல்லாமே முக்கியம். அதனால் மனசும் உடம்பும் அதே மாதிரி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். உக்ரமூர்த்தி ஆனவர் நரசிம்மர். அவர் எந்த அளவுக்கு உக்ரமாக இருக்கிறாரோ அதே உக்ரத்துடன் அவர் பக்தர்களுடைய கோரிக்கையையும் நிறைவேற்றி வைப்பார். ஆனால் அவருக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும், ஸ்ரத்தையுடனும் செய்ய வேண்டும். இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். எல்லோரும் இந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளவும், உங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு ரிசல்ட் கிடைத்த பிறகு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். அதுதான் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு என்கரேஜ்மெண்ட். என்னுடைய சம்பத்கரி வீடியோவை பார்த்தீர்களானால் தெரியும், அதில் எக்கச்சக்கம் பேர் அவர்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதன் மூலம் இன்னும் நிறைய பேருக்கு அதன் பலன் கிடைத்து விட்டது. இது ஒரு பொது நலனுக்காகத்தான் நம்ம செய்கிறோம். அதனால் ஒரு 10 பேர் இதனால் பயனடைந்தீர்கள் என்றால் எனக்கு இதில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். அதனால் எல்லோரும் இதே பண்ணி பாருங்கள், செய்து பாருங்கள். லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் பயனுள்ள ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.